அம்மா நானும் ரொம்ப வருஷமா உனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா என்னால கேட்க முடியல. இன்னைக்கு கேட்கவா? என்ன கேட்க போற கேளுமா. இல்லம்மா, உனக்கு நாங்க 6 பேருமே பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோமே, நீ என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா? ஒரு புள்ள பிறக்கும் போதெல்லாம் நான் ஒரு ஆம்பளை புள்ள பிறக்காதான்னு நான் எவ்வளோ அழுது இருக்கிறேன், ஏங்கி இருக்கிறேன். 6 பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு, நம்மளுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கலையே, இதுங்களை எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம், எப்படி துணிமணி எடுத்து கொடுக்க போகிறோம், இதுங்களை எப்படி வளர்க்க போகிறோம். ஒரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீரிட்டு அழுதுக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி கூலி 10 ரூபா தான். இந்த கூலி வாங்கி நம்ம பிள்ளைங்களை எப்படி கரைச்சாத்த போகிறோன்னு தான் எனக்கு கவலை. ஆமாம்மா, ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, 5 பொண்ணை பெற்றா அரசன் கூட ஆண்டி ஆயிடுவான்னு. அப்போ நீங்கள் எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல? உங்களை வளர்க்குறதுக்கு நானும் ஒப்பனும் பகலாக உழைச்சோம். அப்புறம் எதுக்குமா நீ 6 குழந்தைங்க பெற்ற? 1 2 நிறுத்தி இருந்துருக்கலாம்ல. கடைசி காலத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குவோம், நாங்கள் செத்தா தூக்கி போடுவோம். இதுக்கு தான்மா நான் எதிர்பார்த்தேன் ஆம்பளை பிள்ளைக்கு. ஆனால் 6 பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு அப்படின்னு எனக்கு கஷ்டம். ஒப்பாவுக்கு ஒரு நாள் கூட உங்களை பேசுறதும் கிடையாது, உங்களை திட்டத்தும் கிடையாது, கஷ்டப்பட்டதும் கிடையாது. அது எனக்கே தெரியுமா, நீயும் அப்பாவும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு. நீங்கள் வெளியே ஆளுங்க முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கீங்க. அது ஏமா கேட்குற? உங்கள் அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தன் சொன்னானா, நீ பாவத்தை பண்ணண்டா, அவள் தாண்டா உனக்கு வெறி பொண்ணா பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அதை அப்படியே சாப்பாட்டை விட்டுட்டு அழுதுன்னு ஊட்ட வந்து எனக்கு சொன்னாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்துட்டோம், இன்னமும் அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்காமா? இப்போ நீங்கள் பொண்ணா பிறந்ததை பற்றி நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன், எவ்வளோ பெருமைப்படுறேன். ஆம்பளை பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சாப்பாடு போட முடியாத தாய் தாப்பின குடும்பம் அனாதை இல்லத்தில் விட்டு வந்துடுறாங்க. ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தனி ஓலை வச்சு ஆக்கி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்போ ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களாம் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ தான் பொண்ணை பெற்றுட்டு நான் ராணி மாரி சாப்பிட்றேன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நாங்கள் படுற கஷ்டத்தை நீ படலை அப்படின்னு வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தாம்மா. ஏன்னா கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்க ஒப்பா இருந்தார். இன்றைக்கி நான் சந்தோஷமாக வாழலாம், அவங்க ஒப்பா இல்லை. எனக்கு கஷ்டம். கைஸ், நம்ம சின்ன புள்ளையில் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்த அப்பா அம்மாவை அவங்களோட கடைசி காலத்தில் நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.